இப்ப உங்களுக்கு ஒரு சின்ன காட்சி சொல்றேன். அது அப்படியே கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. சரி, சொல்லுங்க. உங்ககிட்ட ஒரு வெள்ளை பேப்பரை கொடுத்து அதுல சம்பந்தமே இல்லாத ஒரு 10 இலக்க எண்ணை எழுதி இத கரெக்டா 5 செகண்ட்ல மனப்பாடம் பண்ணுங்க அப்படின்னு யாராவது சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? கண்டிப்பா மூளை ஒரு நிமிஷம் அப்படியே உறைஞ்சு போயிடும். ஆமா, நீங்களே அத பலமுறை அனுபவிச்சிருக்கலாம். அது உங்களோட ஏடிஎம் பின் நம்பரா இருக்கலாம், இல்லனா ஒரு புது நண்பரோட போன் நம்பரா கூட இருக்கலாம். உண்மைதான். எண்கள்னாலே நமக்கு ஒரு சின்ன பயம் வரதான் செய்யும். ஏன்னா எண்கள் பொதுவா எந்த உணர்ச்சியும் இல்லாத ஒரு உயிரற்ற குறியீடுகள். நம்ம மூளையை பொறுத்த வரைக்கும் எண்கள் அப்படிங்கிறது ஒரு வழுக்கும் சுவர் மாதிரி. ஆமா, அந்த சுவர்ல எதை தூக்கி போட்டாலும் அது அப்படியே வழுக்கிக்கிட்டு கீழே விழுந்துடும். கரெக்ட். ஆனா அதே வெள்ளை பேப்பர்ல ஒரு சுவாரஸ்யமான கதையோ இல்ல ஒரு வண்ணமயமான ஓவியமோ இருந்தா உங்க மூளை அத ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி உடனே உறிஞ்சிக்கும். அதாவது மூளைக்கு கதைகள்னா ரொம்ப பிடிக்கும், எண்கள்னா பிடிக்காது இல்லையா? எக்ஸாக்ட்லி. ஏன் நம்ம மூளை எண்களை வெறுக்குது, கதைகளை நேசிக்குது? இந்த முரண்பாட்டை உடைச்சு எண்களை எப்படி வாழ்நாள் முழுக்க மறக்க முடியாதபடி மாத்துறது அப்படிங்கறத பத்தி தான் இந்த தேடல்ல நாம அலச போறோம். ரொம்ப சுவாரஸ்யமான தலைப்பு. முக்கியமா 31லிருந்து 40 வரையிலான எண்களை மூளையில பதிய வைக்கிற நினைவக ஆப்புகள், அதாவது மெமரி பெக்ஸ் பத்தி இன்னைக்கு நம்ம ரொம்ப ஆழமா பேச போறோம். நீங்க முதல்ல சொன்ன அந்த வழுக்கும் சுவர் ஒப்பீடு மிகச் சரியா இருக்கு. எண்கள் வழுக்கும் சுவர் தான். ஆனா அந்த சுவர்ல நம்ம சில ஆணிகள் அடிச்சா என்னாகும்? கண்டிப்பா அந்த ஆணிகள்ல நம்மால ஏதாவது ஒரு படத்தை மாட்ட முடியும். ஆமா, எந்த தகவலையும் தொங்கவிட முடியும். உளவியல்ல இதத்தான் நினைவக ஆப்புகள் அப்படின்னு சொல்றோம். ஓ, அப்ப வெறும் எறும்கேட மலப்பாடம் பண்றதுக்கு பதிலா இந்த மாதிரி ஆப்புகளை பயன்படுத்தணும்னு சொல்றீங்க. கரெக்ட். எண்களை கதைகளாகவும் வடிவங்களாகவும் வரலாறாகவும் நாம மாத்தும்போது மூளை அதை வெறும் தகவலா பார்க்காம ஒரு அனுபவமா பார்க்க தொடங்குது. அப்படியா? அப்ப அந்த வழுக்கும் சுவர்ல நாம அடிக்கிற முதல் ஆணி ரொம்ப வலிமையானதா இருக்கணும். கண்டிப்பா. அது எதுவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நம்மள விட்டு எப்பவும் பிரிக்க முடியாத ஒரு விஷயம்னா அது நம்ம உடலும் நாம கடந்து வந்த வரலாறும் தான். அதுல இருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். சூப்பர். முதல் எண் என்ன? எண் 32. இத ஞாபகம் வச்சுக்க, பற்கள் காட்டி சிரி அப்படின்னு ஒரு தர்க்கம் இருக்கு. ரொம்ப எளிமையான தர்க்கம். ஆமா, ஒரு மனிதனோட வாயில 32 பற்கள் இருக்கும். 32ங்கிற எண்ணை கேட்ட உடனே ஒரு பெரிய புன்னகையும் அந்த பற்களும் தான் ஞாபகத்துக்கு வரணும். இத மூளை ரொம்ப சுலபமா ஏத்துக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா ஏத்துக்கும். என்னவா, மூளைக்கு எப்பவுமே தனக்கு நெருக்கமான தன் உடலோடே சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு பெரிய ஈர்ப்பு உண்டு. இது நம்ம உடம்புலயே இருக்கிற ஒரு விஷயம். ஆமா, 32 பற்கள் அப்படிங்கிறது உயிரியல் ரீதியான ஒரு உண்மை. அதை நாம ஒரு புன்னகையோட இணைக்கும் போது அது ஒரு காட்சி படிமமா மாறிடுது. இத ஒரு ஆங்கர் மாதிரி சொல்லலாமா? கரெக்ட். இத பயாலஜிக்கல் ஆங்கரிங் அப்படின்னு சொல்லலாம். நம்ம உடம்புலயே அந்த ஆணி இருக்கிறதால சுவர்ல அது ரொம்ப அழுத்தமா பதிஞ்சிடுது. சரி, 32க்கு பற்கள் அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவான சுலபமான தர்க்கம். ஆனா நீங்க சொல்ற அடுத்த எண்ணான 33ஐ பார்த்தா எனக்கு ஒரு பெரிய முரண்பாடு தோணுது. என்ன முரண்பாடு? 33க்கான தர்க்கம் சிலுவையில் நில்லு. அதாவது இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு மரணமடைந்த போது அவருடைய வயது 33. ஆமா, உலகறிஞ்ச ஒரு வரலாற்று நிகழ்வு இது. ஆனா என் கேள்வி என்னன்னா, ஒரு எண்ணை ஞாபகம் வச்சுக்க ஒரு மரணத்தை, ஒரு சோகமான வரலாற்று நிகழ்வை ஏன் பயன்படுத்தணும்? மனித மூளை எப்பவுமே சந்தோஷமான விஷயங்களை தானே அதிகம் விரும்பும். நாம அப்படித்தான் நினைக்கிறோம். ஆனா மனித பரிணாம வளர்ச்சியில மூளை செயல்படுற விதமே வேற. அப்படியா? சோகமான விஷயங்களை மூளை கெட்டியா பிடிச்சுக்குமா என்ன? ஆமா, மனித உளவியலை பொறுத்த வரைக்கும் உணர்வுகள் அப்படிங்கிறது நினைவாற்றலோட சூப்பர் க்ளூ. ஓ, சூப்பர் க்ளூ மாதிரி ஒட்டிக்குமா? கண்டிப்பா. மூளையில அமிக்டாலா அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு. ஆபத்தான, சோகமான அல்லது ஆழமான உணர்ச்சிகரமான நிகழ்வுகளை மிக வலுவா ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இது வடிவமைக்கப்பட்டிருக்கு. இது எதுக்காக இப்படி இருக்கு? ஏன்னா அதுதான் பழங்காலத்துல மனிதனை ஆபத்துகள்ல இருந்து காப்பாத்துச்சு. இயேசுவோட மரணம் அப்படிங்கிறது வெறும் வரலாறு கிடையாது. அது உலக மக்கள் பலரோட ஆழமான உணர்வுகளோட பின்னப்பட்ட ஒரு பிம்பம். புரியுது. தியாகம், வலி, சிலுவை அப்படிங்கிற அந்த பிரம்மாண்டமான உணர்ச்சிகரமான நங்கூரம் 33 நிரந்தரமா ஓட்ட வச்சிடுது. கரெக்ட். ஆபத்தும் உணர்ச்சிகளும் தான் மூளைக்கு மிகச்சிறந்த நினைவூட்டிகள். இது கேட்கறதுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியா இருந்தாலும் லாஜிக் படி பார்த்தா சரியாதான் படுது. சரி, நம்ம உடல்லையும் வரலாற்றுலயும் இருந்து கொஞ்சம் வெளியே வருவோம். அடுத்து எதை பத்தி பார்க்க போறோம்? நம்ம கண்களுக்கு நேரா தெரியுற உருவங்களுக்கு மாறுவோம். எண்களோட வடிவமே ஒரு பொருளா மாறினா எப்படி இருக்கும்? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குமே.
இதத்தான் அடுத்து பார்க்க போறோம். எண் 31. இதுக்கான ஆப்பு வந்து விண்வெளி ஏறு அல்லது விண்வெளி ராக்கெட். ஓ, ராக்கெட் கவுண்டவுன் பத்தி சொல்றீங்களா? ஆமா, ஒரு ராக்கெட் விண்வெளிக்கு ஏவப்படுறதுக்கு முன்னாடி வர்ற அந்த கவுண்டவுனை நினைச்சு பாருங்க. 3, 2, 1 அப்படிங்கிற அந்த வினாடிகள். இதுல வர்ற 3 அப்புறம் ராக்கெட் வடிவத்திலேயே இருக்கிற 1. எக்ஸாக்ட்லி. இது ரெண்டும் சேர்ந்தது தான் இந்த 31. இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இது பிடிச்சிருக்கிறதுக்கு ஒரு உளவியல் காரணம் இருக்கு. நம்ம மூளை வந்து ஒரு தொடர்ச்சியான தகவலை வரிசையா ஞாபகம் வைக்கிறத விட ஒரு செயலோட உச்சகட்டமா, அதாவது கிளைமேக்ஸா ஞாபகம் வைக்கவே விரும்புமா. ஓ, கவுண்டவுன் அப்படிங்கிறது அந்த உச்சகட்டத்தை நோக்கிய பயணம் இல்லையா? கரெக்ட். அந்த 3 அப்படிங்கிற எண்ணம் சொல்லும்போதே உங்களுக்குள்ள ஒரு சின்ன பதற்றம் வந்துடும். 1 அப்படின்னு சொன்னதும் ராக்கெட் சீறி பாய்வது உங்க மூளைக்குள்ள ஒரு ஹாலிவுட் சினிமா காட்சி மாதிரி விரியுது. ஆமா, அதோட அந்த 1 அப்படிங்கிற எண்ணெய் ராக்கெட்டோட வடிவத்தோட பொறுத்து ரொம்ப சூப்பர். அதுதான் காட்சி உருவகம், அதாவது விஷுவல் மெட்டஃபார் அப்படிங்கறதோட மிகச்சிறந்த உதாரணம். இங்கதான் எனக்கு ஒரு சின்ன சிக்கல் வருது. 31 ராக்கெட் மாதிரி பாக்குறது ஓகே, ஆனா அடுத்த எண்ணான 38 பாருங்களே. 38க்கு என்ன தர்க்கம் சொல்றாங்க? இதுக்கான தர்க்கம் வந்து கையில் மாட்டு அல்லது கைப்பை, அதாவது ஹேண்ட்பேக். ஹேண்ட்பேக்கா? இது எப்படி 38 ஆகும்? ஒரு ஹேண்ட்பேக நாம பக்கவாட்ல இருந்து பார்த்தா அது மடி போடக்கூடிய வளைந்த 3 மாதிரி இருக்குமா. ஓகே, அப்ப 8 எப்படி வருது? அதே ஹேண்ட்பேக நேரா பார்க்கும்போது அதோட கைப்பிடியும் பையோட கீழ்ப்பகுதியும் சேர்ந்து எண் 8 மாதிரி இருக்குமா. கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. கொஞ்சம் பொறுங்க, இது எனக்கு ரொம்பவே இடிக்குது. நாம ஒரு எண்ணை ஞாபகம் வச்சுக்க பொருட்களை இப்படி கட்டாயப்படுத்தி எண்களோட வடிவத்தோட பொருத்துறோமா? ஏன் அப்படி தோணுது உங்களுக்கு? 38 ஒரு கைப்பை அப்படின்னு சொல்றது ரொம்பவும் வேடிக்கையாவும் சம்பந்தமே இல்லாம வழிந்து திணிக்கப்பட்ட மாதிரியும் இருக்கே. நீங்க கேக்குறது ரொம்ப நியாயமான சந்தேகம்தான். ஆனா அந்த சம்பந்தமே இல்லாத தன்மை தான் இதுல இருக்கிற பெரிய தந்திரமே. அப்படியா? சம்பந்தம் இல்லாதது எப்படி ஞாபகம் இருக்கும்? உளவியல்ல இத வான் ரெஸ்டார்ஃப் விளைவு அல்லது விசித்திரமான விளைவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு எளிமையான உதாரணம் சொல்றேன், கேளுங்க. சொல்லுங்க. ஒரு கூட்டத்துல 100 பேர் வெள்ளை சட்டை போட்டு நின்னுட்டு இருக்காங்க. அதுல ஒரே ஒரு நபர் மட்டும் பச்சையும் மஞ்சளுமா ஒரு கோமாளி உடை போட்டு நின்னா உங்க மூளை யார ஞாபகம் வச்சுக்கும்? கண்டிப்பா அந்த கோமாளி உடையத்தான் ஞாபகம் வச்சுக்கும். அதுதான் ரொம்ப வித்தியாசமா தெரியுதே. அதேதான் இங்கேயும் நடக்குது. நம்ம மூளைக்கு இயல்பான தர்க்கரீதியான விஷயங்களை விட விசித்திரமான, வேடிக்கையான, ஏன் கொஞ்சம் அபத்தமான கற்பனைகள் தான் ரொம்ப சீக்கிரமா ஞாபகத்துல நிக்கும். ஓ, அதனாலதான் அந்த ஹேண்ட்பேக் உதாரணம் வேலை செய்யுதுன்னு சொல்றீங்களா? ஆமா, 38 அப்படின்னு மனப்பாடம் பண்றதை விட ஒரு ஹேண்ட்பேக்கை வளைச்சு திருகி 3 மாதிரியும் 8 மாதிரியும் உங்க கற்பனையில உருவாக்குறது ரொம்ப விசித்திரமானது. மூளை இந்த மாதிரி வேடிக்கையான விளையாட்டை ரசிக்குது இல்லையா? கரெக்ட். அதனால அத அந்த வழுக்கும் சுவர்ல ஆழமா பதிய வச்சிடுது. அருமையான விளக்கம். மூளையை இப்படி ஏமாத்தி வேலை வாங்க முடியும் அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆமா, அடுத்த எண் என்னன்னு பாப்போமா? சரி, அடுத்த எண்ணான 34க்கு வருவோம். இதுக்கான தர்க்கம் வந்து திரைய பார்த்து அல்லது கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டருக்கும் 34க்கும் என்ன சம்பந்தம்? இதை எப்படி கட்டமைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு முழுமையான கம்ப்யூட்டருக்கு 3 முக்கிய பாகங்கள் தேவை. மானிட்டர், CPU, கீபோர்டு. இதுதான் 3க்கான தர்க்கம். அப்ப 4க்கான தர்க்கம் என்ன? 4க்கான தர்க்கம் வந்து அந்த மானிட்டர் திரையோட வடிவம். திரை பொதுவா 4 பக்கங்களை கொண்ட சதுர அல்லது செவ்வக வடிவத்துல இருக்கும். ஓ, பாகங்கள் 3, பக்கங்கள் 4. ஆமா, ஆக 3ம் 4 சேர்ந்து கம்ப்யூட்டர் ஆயிடுது. இது கொஞ்சம் வித்தியாசமான தர்க்கமா இருக்கே. ஆமா, இது வடிவத்தை மட்டுமே சார்ந்தது கிடையாது. இத ஒரு கட்டமைப்பு தர்க்கம், அதாவது ஸ்ட்ரக்சரல் லாஜிக் அப்படின்னு சொல்லலாம். ஓ, கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? நாம தினமும் பல மணி நேரம் பார்க்குற ஒரு பொருளை மூளை எப்படி பகுப்பாய்வு செய்யுது அப்படிங்கிறதுக்கான உதாரணம் இது. பாகங்கள் 3, வடிவம் 4ன்னு தர்க்க ரீதியா பிரிச்சு அப்புறம் அதை மறுபடியும் இணைக்கிறது உங்க இடது மூளைக்கும் வலது மூளைக்கும் இடையில ஒரு இணைப்பை உருவாக்குது. அப்ப 2 பக்க மூளையும் இதுல வேலை செய்தா? கரெக்ட். இடது மூளை வந்து லாஜிக்க, அதாவது அந்த 3 பாகங்களை பாக்குது. வலது மூளை அந்த உருவத்தை, அதாவது 4 பக்கங்களை பாக்குது. ஓ, இது 2ம் சேர்ந்து வேலை செய்யும் போது 34 அப்படிங்கிற எண் ஒரு உயிர்ப்புள்ள பொருளா மாறிடுது. ஆமா, தகவல்களை இப்படி துண்டுகளா பிரிச்சு சேர்க்கறத உளவியல்ல சங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி பிரிச்சு மேயறதுல இவ்வளவு அறிவியல் இருக்கா? சரி, இது வரைக்கும் நாம உடல்,
வரலாறு, அப்புறம் விசித்திரமான வடிவங்கள பத்தி பார்த்தோம். இதெல்லாம் மூளையோட ஒரு பக்கம்தான். வேற என்ன இருக்கு? நாம வாழ்ற கலாச்சாரம், நாம சாப்பிடுற சாப்பாடு, நாம ரசிக்கிற விஷயங்கள் இதெல்லாமும் நம்ம நினைவாற்றல்ல பெரிய பங்கு வகிக்குது இல்லையா? அந்த பகுதிக்குள்ள இப்ப நம்ம நுழையலாம். கண்டிப்பா. சாப்பாடுன்னு சொன்ன உடனே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. அடுத்த எண் என்ன? எண் 35. இதுக்கான தர்க்கம் சுவையை ஊட்டு, அதாவது மாம்பழம். மாம்பழமா? 35க்கும் மாம்பழத்துக்கும் என்ன தொடர்பு? இது எப்படி சாத்தியம்னா, தமிழ் மரபுல முக்கணிகள் அப்படின்னு 3 பழங்களும் சொல்லுவோம். மா, பலா, வாழை. அதுல முதன்மையானது மாம்பழம். இதுதான் 3க்கான தர்க்கம். ஓகே, அப்ப 5 எப்படி வருது? 5க்கான தர்க்கம் என்னன்னா, இத நீங்க கற்பனை செஞ்சு பாருங்க. ஒரு மாம்பழத்தை நாம கத்தியால வெட்டி சாப்பிடுறத விட, நம்ம கையோட 5 விரல்களால நல்லா பிசைஞ்சு அதோட சாற்ற உறிஞ்சு சாப்பிடுறது தான் நம்ம வழக்கம். ஆமா, அதுதான் உண்மையான சுவை. அதனால முக்கணியோட 3 அப்புறம் விரல்களோட 5 இது ரெண்டும் சேர்ந்து 35 மாம்பழம் ஆயிடுது. இதுல நீங்க ஒண்ணு கவனிச்சீங்களா? முந்தைய எண்களை விட இது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. அதே எப்படி சொல்றீங்க? ஏன்னா இது பல புலன்களை தூண்டுற ஒரு நினைவக ஆப்பு. அதாவது மல்டி சென்சரி மெமரி பெக் அப்படின்னு சொல்லலாம். ஓ, முக்கணி அப்படிங்கறது நாம சமூகத்துக்கிட்ட இருந்து கத்துக்கிட்ட ஒரு அறிவு. கரெக்ட். 5 விரல்களால பிசைஞ்சு சாப்பிடுறது அப்படிங்கிறது தொடு உணர்வு, அப்புறம் சுவை உணர்வு. அப்ப இது 3ம் ஒன்னா சேருது. ஆமா, இந்த 3ஐயும் ஒன்னா இணைக்கும்போது 35 அப்படின்னு சொல்லும்போதே மாம்பழத்தோட அந்த இனிப்பும் வாசனையும் சாரும் உங்க மூளையில ஒரு நொடி தோன்றி மறையும். நிஜமாவே இப்ப நினைக்கும் போதே நாக்குல நீர் உழுது. மூளை வெறும் என்ன மனப்பாடம் பண்ணாம ஒரு சுவையான அனுபவத்தையே மீட்டுருவாக்கம் செய்யுது. அதுதான் இதோட மேஜிக். சரி, அடுத்து சுவையிலிருந்து சினிமா உலகத்துக்கு போவோம். எண் 36. இதுக்கான தர்க்கம் ரொம்ப நேரடியானது. சினிமா லாஜிக். ஓ, எந்த படம் அது? நடிகை ஜோதிகா நடிப்பில வெளியாகி சமூகத்துல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின 36 வயது நிலை அப்படிங்கிற படத்தோட பேரு நேரடியா இந்த எண்ணை குறிக்குது. ரொம்ப பிரபலமான படமாச்சே இது. ஆனா இங்கேயும் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வருது. மாம்பழ உதாரணத்தை நான் ஏத்துக்கிறேன், ஏன்னா அது ஒரு அனுபவம். ஆனா ஒருத்தருக்கு திரைப்படங்கள் பார்க்கறதே பிடிக்கல அப்படின்னாலோ, இல்ல அவர் அந்த படத்தையே பார்த்திருக்கல அப்படின்னாலும் இந்த தர்க்கம் அவருக்கு எப்படி வேலை செய்யும்? நல்ல கேள்வி. இது ஒவ்வொரு மனிதருக்கும் மாறுபடும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இல்லையா? ஆமா, எல்லாருக்கும் சினிமா பிடிக்கும்னு சொல்ல முடியாதே. இது ரொம்ப முக்கியமான ஒரு பார்வை. ஆனா நாம தனிப்பட்ட விருப்பங்களையும் கலாச்சாரத்தோட கூட்டு நினைவாற்றலையும், அதாவது கலெக்டிவ் மெமரியையும் குழப்பிக்க கூடாது. கூட்டு நினைவாற்றல்னா என்ன? உங்களுக்கு சினிமா பிடிக்காம இருக்கலாம், அந்த படத்தை நீங்க பார்க்காமலும் இருக்கலாம். ஆனா 36 வயது நிலை அப்படிங்கிற பேரு பெரிய பேனர்கள் மூலமாவோ செய்தித்தாள்கள் மூலமாவோ உங்க கண்ணில் பட்டிருக்கும். ஆமா, யாராவது 2 பேர் பேசிக்கிறத கூட கேட்டிருக்கலாம். எக்ஸாக்ட்லி. அது உங்க ஆழ் மனசுல எங்கேயோ ஒரு மூலையில கட்டாயம் பதிவாகி இருக்கும். ஒரு சமுதாயத்துல பரவலா பகிரப்படுற அடையாளங்கள் தனிப்பட்ட விருப்பங்களை தாண்டி நம்ம மூளையில ஒரு கலாச்சார முத்திரையா மாறிடுது. ஓ, அப்ப உங்களுக்கு அந்த படம் பிடிச்சிருக்கா அப்படிங்கறது முக்கியம் இல்ல. ஆமா, அந்த பேரு உங்க காதுகள்ல விழுந்திருக்கா அப்படிங்கறத இங்க முக்கியம். அப்ப நமக்கே தெரியாம நம்ம சமூகமும் சுற்றமும் நம்ம மூளைக்குள்ள பல தகவல்களை ஏத்தி வச்சிடுது அப்படின்னு சொல்றீங்க. கண்டிப்பா, அதுதான் உண்மை. சரி, கலாச்சார அடையாளங்கள் அப்படின்னு சொல்லதும் அடுத்த எண் ரொம்ப சரியா பொருந்தது. எண் 37. இதுக்கான தர்க்கம் அழகு சின்னம், அதாவது தாஜ்மஹால். 37க்கும் தாஜ்மஹாலுக்கும் என்ன சம்பந்தம்? இதை எப்படி பொருத்துறாங்கன்னு பாருங்களா. தாஜ்மஹாலோட பிரதான கட்டிட முகப்புல இருக்கிற 3 பிரம்மாண்டமான வளைவு நுழைவாயில்கள், அதாவது 3 ஆர்ச்சஸ். ஓ, அந்த 3 வளைவுகள். ஆமா, நீங்க எந்த புகைப்படம் பார்த்தாலும் இந்த 3 வளைவுகளும் ரொம்ப தெளிவா தெரியும். அதோட 7க்கான தர்க்கம் என்னன்னா, தாஜ்மஹால் உலக அதிசயங்கள்ல 1. உலக அதிசயங்கள் மொத்தம் 7 ஆச்சு. கரெக்ட். ஆக 3 வளைவுகள், 7 அதிசயங்கள், இது ரெண்டும் சேர்ந்து 37. இதுதான் நான் முன்னாடியே பேசின அந்த சங்கிங் முறையோட உச்சகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஓ, இதையும் சங்கிங்னு சொல்லலாமா? ஆமா, உலகளாவிய பிரம்மாண்டமான சின்னங்களை நாம எப்படி ஞாபகம் வச்சுக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான மிகச்சிறந்த உதாரணம் இது. தாஜ்மஹால் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான கட்டிடத்தை அதோட சிக்கலான வரலாற்றெல்லாம் மூளை தவிர்த்திடுது இல்லையா? ஆமா, வெறும் எளிய அடையாளங்களை அதை சுருக்கிக்குது. 3 வளைவுகள், 7 அதிசயங்கள், அவ்வளோதான். ஒரு பெரிய மலை மாதிரி இருக்கிற தகவலை ஒரு கடுகா மாத்தி சேமிக்கிற மூளையோட அற்புதம் இது. ரொம்ப அழகா சொன்னீங்க. சரி, இப்ப நாம இந்த தேடலோட இறுதி மற்றும் ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம். சொல்லுங்க, அடுத்த எண்கள் என்ன?
அன்றாட வாழ்வியல், சினிமா, கலாச்சாரம் அப்படின்னு பார்த்த நாம இதுல இருந்து கொஞ்சம் மாறி கணிதமும் தத்துவமும் கலந்த ஒரு முடிவை நோக்கி செல்ல போறோம். கேட்கறதுக்கே ரொம்ப ஆர்வமா இருக்கு. எண் 39. இதுக்கான தர்க்கம் 3 கருப்பு பூனைகள். பொதுவா 13 அப்படிங்கிற எண்ணை கெட்ட சகுனமா நினைப்பாங்க. அத ஒரு கருப்பு பூனையோட ஒப்பிடுவாங்க. ஆமா, 13னா அன்லக்கி நம்பர் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அப்ப 13 3ஆல் பெருக்கினால் வருவது 39. அதாவது 13 பெருக்கல் 3 சமம் 39. அப்போ 3 கருப்பு பூனைகள். இது கொஞ்சம் கணக்கு போடுற மாதிரி இருக்கு. இதை என்னால ஏத்துக்கவே முடியல. எண்களை மனப்பாடம் பண்றதிலிருந்து தப்பிக்கத்தான் நம்ம நினைவக ஆப்புகளையே பயன்படுத்துறோம். கரெக்ட். ஆனா 39 ஞாபகம் வச்சுக்க மறுபடியும் 13 பெருக்கல் 3 அப்படின்னு ஒரு கணித சமன்பாட்டை பயன்படுத்துறது மூளைக்கு தேவையற்ற ஒரு கூடுதல் சுமையை கொடுக்கற மாதிரி இல்லையா? எளிமையான வழியை விட்டுட்டு ஏன் இப்படி சுத்திட்டு போகணும்? உங்க கேள்வி 100க்கு 100% நியாயமானதுதான். எளிமையான வழிகள் மட்டுமே சிறந்தது அப்படின்னு தான் நம்ம நம்புறோம். ஆனா மூளை அப்படி வேலை செய்யறது கிடையாது. அப்புறம் எப்படி வேலை செய்யுது? இத புரிஞ்சுக்க காக்னிட்டிவ் லோட், அதாவது அறிவாற்றல் சுமை அப்படின்னு ஒரு உளவியல் கோட்பாட்டை நாம பார்க்கணும். அறிவாற்றல் சுமையா? அது என்ன? ஒரு உதாரணம் சொல்றேன். நீங்க ஜிம்முக்கு, அதாவது உடற்பயிற்சி கூடத்துக்கு போறீங்க. ரொம்ப சுலபமா தூக்கக்கூடிய ஒரு எடையை தூக்குனா உங்க தசைகள் வளருமா? கண்டிப்பா வளராது. ஆமா, கொஞ்சம் சிரமப்பட்டு வலிச்சு தூக்கும்போது தான் தசைகள் வலுவடையுது. மூளையும் ஒரு தசை மாதிரி தான். ஒரு தகவலை புரிஞ்சுக்க மூளை கொஞ்சம் சிரமப்படும் போது அந்த தகவலை சேமிக்கிற நரம்பியல் இணைப்புகள், அதாவது நியூரல் பாத்வேஸ், மிக வலுவா உருவாகுது. ஓ, அப்ப அந்த சிரமம் நல்லதுன்னு சொல்றீங்க. கரெக்ட். 39 நேரடியா ஒரு பொருளா மாத்துறதை விட 13 பெருக்கல் 3 அப்படின்னு மூளைக்குள்ள ஒரு கணக்க போட்டு அதை 3 கருப்பு பூனைகளா கற்பனை செய்யும்போது மூளை அந்த சவாலை ரசிக்குது. அந்த சுமைதான் அந்த தகவலை மூளையில ஆழமா பதிய வைக்குதா? எக்ஸாக்ட்லி. வாவ்! சுமை அப்படிங்கிறது பலவீனம் கிடையாது, அது ஒரு வகையான பயிற்சி அப்படின்னு சொல்றீங்க. ரொம்ப அருமையான சிந்தனை. கடினமான பாதைகள் தான் மூளைய சுறுசுறுப்பாக்குது. ஆமா. இப்ப நாம கடைசி எண்ணுக்கு வந்துட்டோமா? ஆமா, இப்ப நாம நமது கடைசி எண்ணான 40க்கு வந்துட்டோம். இதுக்கான தர்க்கம் தலையில் சூடு, அதாவது தங்க கிரீடம். 40க்கும் தங்க கிரீடத்துக்கும் என்ன சம்பந்தம்? 4க்கான தர்க்கம் என்னன்னா, கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு அப்படின்னு 4 திசைகளையும் ஆள்ற ஒரு மாபெரும் சக்கரவர்த்தி. அப்ப 0க்கான தர்க்கம் என்ன? 0க்கான தர்க்கம் அந்த சக்கரவர்த்தியோட எல்லையற்ற மற்றும் முடிவில்லாத அதிகாரம். 0 அப்படிங்கிறது வெறும் சூனியம் கிடையாது, அது ஒரு வட்டமா முடிவில்லாத தத்துவத்தை குறிக்குது. ரொம்ப ஆழமான தத்துவமா இருக்கு. ஆமா, 4 திசைகளையும் ஆள்ற அந்த முடிவில்லாத அதிகாரத்தை குறிக்க அந்த சக்கரவர்த்தி தன் தலையில சூடுற கிரீடமே 40. எண்களை தாண்டி இது ஒரு கவிதை மாதிரி இருக்கு. உண்மைதான். இது எண்களை கடந்த ஒரு தத்துவார்த்தமான குறியீடு. 0 அப்படிங்கிற எண்ணுக்கு நாம கொடுக்கிற அர்த்தத்தை பாருங்க. அது ஒண்ணுமே இல்லாதது கிடையாது, அது எல்லையற்றது. சக்கரவர்த்தியோட கிரீடமும் வட்ட வடிவமானது தானே? ஆமா, அது அதிகாரத்தோட எல்லையற்ற தன்மையை குறிக்குது. 4 திசைகளையும் அந்த 0க்குள்ள அடக்கி 40 அப்படிங்கிற எண்ண ஒரு அதிகாரத்தின் குறியீடா மாற்றுறது ரொம்ப சூப்பர். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம மூளை வெறும் தர்க்கங்களை மட்டும் நம்புறது கிடையாது. ஆமா, அது பிரம்மாண்டமான தத்துவங்களையும் உருவகங்களையும் எவ்வளவு நேசிக்குது அப்படிங்கறத இது காட்டுது. என்ன ஒரு சிறப்பான பயணம் இது! ஆரம்பத்துல நாம பேசின அந்த வழுக்கும் சுவர்ல இப்போ எத்தனையோ வண்ணமயமான ஆணிகளை நாம அடிச்சிட்டோம். கண்டிப்பா. எண்கள் அப்படிங்கிறது வெறும் உயிரற்ற குறியீடுகள் கிடையாது, அதுக்குள்ள எவ்வளவு பெரிய உலகம் ஒளிஞ்சிருக்கு அப்படிங்கறத இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்கிட்டோம். உடலோட பற்கள்ல ஆரம்பிச்சு சக்கரவர்த்தி கிரீடம் வரைக்கும் பார்த்திருக்கோம். ஆமா, பற்கள் 32, வரலாற்று சிலுவை 33, சீரிப்பாயும் ராக்கெட் 31, விசித்திரமான கைப்பை 38, கணினித்திரை 34, சுவையான மாம்பழம் 35, சினிமா 36, தாஜ்மஹால் 37, கருப்பு பூனைகள் 39, அப்புறம் சக்கரவர்த்தியின் கிரீடம் 40 வரைக்கும் எத்தனையோ விஷயங்கள் எண்களுக்குள்ள மறைஞ்சிருக்கு. இனிமேல் 31லிருந்து 40 வரையிலான எண்களை பார்க்கும்போது அது எப்படி தெரியும்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு, அதாவது இந்த தேடலை கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு, இனிமேல் இந்த எண்கள் வெறும் எண்களா இல்லாம ஒரு வண்ணமயமான திரைப்படமா உங்க மூளையில விரியும்னு நான் உறுதியா நம்புறேன். கண்டிப்பா. இந்த நினைவக ஆப்புகளோட உண்மையான வெற்றி அப்படிங்கிறது வெறும் தகவல்களை சேகரிக்கிறதுல கிடையாது. பின்ன எதுல இருக்கு? அந்த தகவல்களை
எப்படி ஒன்னோட ஒன்னு இணைக்கிறோம், எப்படி அதை பயன்படுத்தி நம்ம மூளையோட கற்பனை திறனை வளர்க்கிறோம் அப்படிங்கறதுல தான் இருக்கு. இது வெறும் ஞாபக சக்திக்கான பயிற்சி கிடையாது, இது மூளையோட படைப்பாற்றலுக்கான ஒரு பயிற்சி. மிக சரியா சொன்னீங்க. நிகழ்ச்சியோட தொடக்கத்துல நான் உங்ககிட்ட ஒரு 10 இலக்க எண்ணை கொண்ட அந்த வெள்ளை காகிதத்தை பத்தி சொன்னேன். ஞாபகம் இருக்கா? ஆமா, உறைஞ்சு போயிடும்னு சொன்னோமே. இப்போ நீங்க அதே காகிதத்தை கற்பனை செஞ்சு பாருங்க. அது ஒரு வெற்று தாள் கிடையாது. அது உங்க கற்பனைக்கான ஒரு பிரம்மாண்டமான கேன்வாஸ். இப்போ அந்த 10 இலக்க எண்ண மனப்பாடம் பண்றது உங்களுக்கு ஒரு பயங்கரமான விஷயமா தோணாது, ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டா தோணும். எண்கள் இனிமே நமக்கு நண்பர்கள் தான். உங்களுக்கு, அதாவது இதை கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கான இறுதி சிந்தனை இதுதான். உங்க வாழ்வுல நீங்க அடிக்கடி மறந்து போற அந்த ஏடிஎம் பின் எண், அல்லது உங்க வாகனத்தோட பதிவு எண், இல்லனா உங்க வாழ்க்கை துணையோட பிறந்த தேதி, இப்படி எது வேணாலும் இருக்கலாம். அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், நீங்களே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆமா, இந்த முறை அவற்றை வெறும் எண்களா மனப்பாடம் செய்ய முயற்சிக்காதீங்க. இந்த தேடல்ல நம்ம கத்துக்கிட்டத வச்சு அந்த எண்களுக்கு நீங்களே ஒரு கற்பனை கதையோ அல்லது விசித்திரமான உருவமோ கொடுத்து பாருங்க. ஒரு சின்ன உதாரணம் சொல்லுங்களேன். இப்போ ஒருவேளை உங்க வாகனத்தோட தொதிவு எண் 3438 அப்படின்னு வச்சுப்போம். ஒரு கம்ப்யூட்டர், அதாவது 34, அந்த திரைக்கு முன்னாடி ஒரு கைப்பை, அதாவது 38 உட்கார்ந்து வேலை செய்யற மாதிரி கற்பனை செஞ்சு பாருங்க. கேக்குறதுக்கே ரொம்ப அபத்தமா இருக்கே. அதுதாங்க ட்ரிக்கு. எவ்ளோ அபத்தமா இருக்கோ அவ்ளோ எளிதா அது ஞாபகத்துல நிக்கும். உங்களோட சொந்த நினைவக ஆக்குப்புகள் என்னவா இருக்கோ அதை நீங்களே கண்டுபிடிங்க. உங்க கற்பனைக்கு எந்த எல்லையுமே கிடையாது.